திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த முஸ்லிம் நகரில் திருமணமான 4வது நாளில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட நாம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இளம்பெண் தற்கொலைக்கான காரணம் என்னவாக சொல்லப்பட்டிருக்கு? என்ன நிலவரம்? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த முஸ்லிம் நகரை சேர்ந்தவர் லோகேஸ்வரி. பட்டதாரி பெண்ணான இவருக்கும் காட்டாவூர் கிராமத்தை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் பன்னீர் என்பவருக்கும் அண்மையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கடந்த 27ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. 4 நாட்களுக்கு முன் திருமணம் நடைபெற்ற நிலையில் இளம்பெண் லோகேஸ்வரியை அவரது கணவர் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. 10 சவரன் வரதட்சணை கேட்டு 5 சவரன் கொடுத்ததாக ஒப்புக்கொண்ட இந்த நிலையில் 4 சவரன் நகை வரதட்சணையாக கொடுக்கப்பட்டுள்ளது. சீர்வரிசை பொருட்களும் பைக் மற்றும் சேதன பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. குடும்பத்தில் மூத்த மருமகள் 12 சவரன் வரதட்சணை கொண்டு வந்ததாகவும் பாக்கியுள்ள 1 சவரன் நகையை வாங்கி வருமாறு கணவர் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்துவதாக கூறப்படுகிறது. மறு வீட்டுக்காக நேற்று தாய் வீட்டிற்கு வந்திருந்த லோகேஸ்வரி தமது பெற்றோரிடம் இது குறித்து புகார் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் வீட்டு வேலைக்கு செய்யுமாறும் வற்புறுத்தி வருவதாகவும் காலை எழுந்தவுடன் பணி துவைக்க வேண்டும் என்று பாத்திரங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என கோபமாக அமரக்கூடாது என கூறி மாமியார் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியதாக தாய் மற்றும் தங்கையிடம் கூறி அழுதியுள்ளார். பெரிய மருமகள் அதிக நகை கொண்டு வந்ததாகவும் பாக்கியுள்ள 1 சவரன் நகை வாங்கி வருமாறு வீட்டிற்கு ஏசி வாங்கி கொடுக்குமாறும் தொந்தரவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு வீட்டின் கழிவறையில் லோகேஸ்வரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நீண்ட நேரம் லோகேஸ்வரி வராத காரணத்தினால் கண்ட அவரது குடும்பத்தினர் சென்று பார்த்தபோது கழிவறையில் இருந்து தூக்கிட்ட நிலையில் இருந்து அவரை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனை தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. பொன்னேரி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இளம் பெண் கணவர் பன்னீர் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் பொன்னேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.